ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகே தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவங்கள்ல மகான் தொடர்பான பல அனுபவங்களை பல காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், ஒவ்வொரு அனுபவமும் மகாபரிவா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் நமக்கு என்ன சொல்ல வருது, என்ன ஒரு லெசன் நமக்கு சொல்ல வருது, என்ன ஒரு நீதி நமக்கு சொல்ல வருது, அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு கதையை கேட்கிறோம், ஆனா அந்த கதையில இருக்கிற ஒரு நீதி, ஒரு மாரல் இருக்கு பத்தில, இந்த மாரல் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துலயுமே மகாபிரிவா சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியம். இப்ப ஆதிசங்கர் காஞ்சி காமகோட்டி பீடத்தினுடைய ஆதிகுரு, ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால அவதாரம் பண்ணினவர் மகான் ஆதிசங்கரன். அவர் நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்க. அதுல விவேக சூடாமணி அப்படின்னு ஒண்ணு. இந்த விவேக சூடாமணியில ஜந்துனாம் நர ஜன்மம் துர்லபம் அப்படிங்கிற ஒரு வாசகம் வரும். ஜந்துனாம் நர ஜன்மம் துர்லபம் அப்படின்னு வரும். என்ன அர்த்தம் இதுக்கு? ஜந்து அப்படின்னா தெரியும், ஜந்து விட ஒரு ஜந்து தான். மனுஷனும் ஒரு ஜந்து, நாய் ஒரு ஜந்து, யானை ஒரு ஜந்து, புழு பூச்சிகள் ஒரு ஜந்து, தாவரம் ஒரு ஜந்து. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஜந்து தான். அதாவது இவற்றுக்கெல்லாம் உயிர் இருக்கும், எல்லாமே ஜந்து. அப்படி பார்த்தேன்னா இந்த பிரபஞ்சத்துல, அதாவது இந்த உலகத்துல சுமார் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜந்துனா ஜீவராசி. இந்த ஜீவராசிகள் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. ஒரு மோட்சம்ங்கிறது கிடைக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறப்பு நடக்கிறது. இந்த 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள்ல மனிதன் அப்படிங்கிறது ஒரு ஜீவராசி. மனிதனாக இருக்கின்ற போது மட்டும்தான் நம்மால புண்ணியத்தை தேடி புண்ணியத்தை செஞ்சு பாவமே செய்யாம இந்த பிறவிய பூர்த்தி செய்து கொள்ள முடியும், இல்லையா? பூர்த்தி செஞ்சுக்கலாம். அப்படி பூர்த்தி பண்ணியாச்சு அப்படின்னா இதற்கு மேல நமக்கு பிறப்பு கிடையாதுன்னு அர்த்தம். நம்மளால எதுக்கு ஆசைப்படணும்? பிறப்பற்ற ஒரு நிலைக்கு தான் நம்ம ஆசைப்படணும். மீண்டும் நமக்கு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது, அதுக்குதான் நம்ம ஆசைப்படணும். அந்த பிறப்பற்ற நிலை கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? சத்சங்கங்கள் போறோம், ஒரு தான தர்மங்கள் செய்கிறோம், இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் காரணமானது என்ன? மனித பிறவி. ஆரம்பத்துல சொன்ன பத்தியில ஜந்துனாம் நர ஜென்மம் துர்லபம்ங்கிறது இதுதான். ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எத்தனையோ பிறவிகள் இருந்தாலுமே நரன்னா மனுஷன், ஜென்மம்னா பிறவி, துர்லபம்னா அரிதானது, பெருமைக்குரியது, அப்படிலாம் வச்சுக்கலாம். இந்த மனித பிறவிதான் ரொம்ப ஒசந்தது அப்படிங்கிற. அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணணும்? பெருமைப்படணும். நம்மளாம் பெருமைப்படணும். மனுஷனா பிறந்திருக்கோமே, மனுஷனா வாழ்ந்துருக்கோமே,
நம்மளாம் பெருமைப்படணும். இந்த மனித பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறது துர்லபம், அதாவது அரிதானது. ஆதிசங்கருடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இந்த ஒரு வரி எடுத்துட்டு மகாபிரிவா ரொம்ப அற்புதமா நமக்கு சொல்லுவேன். மனிதன் ஏன் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? இவ்வளவு பிறவி இருக்குன்னு சொல்றேன், இவ்வளவு ஜீவராசி 80 லட்சத்திற்கு மேல இருக்குன்னு சொல்றேன். இது அத்தனையிலையும் மனித பிறவி உயர்ந்தது சொல்லப்பட்டிருக்கு. அரிது அரிது மாநில பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொல்லியிருக்காங்க. மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மனுஷ பிறவி உயர்ந்தது? ஏன் ஒரு மற்ற ஜீவராசிகள் உயர்ந்தது கிடையாதா? இவ்வளவா இருக்கு. சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, புலி இருக்கு, தாவரங்கள் இருக்கு, நாய் இருக்கு, எவ்வளவா இருக்கு. ஏன் அதெல்லாம் உயர்ந்ததுன்னு இல்லை? ஏன் மனுஷ பிறவி மட்டும் உயர்ந்தது? இந்த கேள்வியை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? யோசிச்சு பார்த்துருக்காட்ட நேரம் நமக்கு கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனா மகாபிரிவா ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணுவார். ஏன் இத்தனை பிறவிகள்ல இந்த மனுஷ பிறவி உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். ஆதிசங்கருடைய அந்த ஸ்லோகத்திற்கு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, வியாக்கியானம் அப்படிங்கிறோம், விளக்க வரை அப்படின்னு சொல்றோம். அதாவது அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு அர்த்தத்தை சொல்றது. இன்னைக்கு திருக்குறள் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் விளக்க வரை எழுதியிருக்காங்க, பல அறிஞர்கள். அபிராமி அந்தாதி பார்த்தா பல பேர் எழுதியிருக்கார். இங்க ஆதிசங்கருடைய இந்த விவேக சூடாமணியில இருக்கிற இந்த ஒரு லைனுக்கு மகாபிரிவா விளக்கம் கொடுக்கிறார். ஆதிகுரு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், மனுஷ பிறவி உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது? எப்படி உயர்ந்தது? மற்ற ஜீவராசிகளை விட மனிதன்கிட்ட என்ன சிறப்பு இருக்கு? மனிதனை விட எத்தனையோ சிறப்புகள் கொண்ட ஜீவராசிகள் இருந்து வருகின்றன, வாழ்ந்து வருகின்றன. ஆனா இதுல ஏன் இதுக்கு மட்டும் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா மகாபிரிவா ஒரு விளக்கத்தை சொல்ற. இந்த விளக்கத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, ஓ, இந்த மனித பிறவி இத்தனை உயர்ந்ததா அப்படின்னு நம்மளும் யோசிச்சு அதன்படி வாழ்வதற்கு நம்மளும் முயற்சிகள் எடுக்கணும். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.